ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அப்போ தான் சமோசா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக நெய் விடுறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உப்பு ஜாஸ்தி போட வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சமோசா உள்ளே ஃபில் பண்ணுற அந்த மசாலாவிலையும் நம்ம உப்பு போடுவோம். ஸோ அதனால் மைல்டாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. ஒரே அடியே தண்ணி ஊற்றிடாதீங்க, இதாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கம்மியாகவே விடுங்க. அப்போ தான் நம்ம மசாலா உள்ளே ஃபில் பண்ணும் பொழுது இந்த சமோசா லேயர் க்ளோஸ் பண்ணும் பொழுது வெளியில் வராது. எண்ணெய் நிறைய விட்டோம்னா வெளியில் வந்துடும். ஸோ லைட்டாக விட்டுக்குங்க. இப்போ சீரகம் போட்டு தாளிச்சுக்குங்க. இதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நான் வேக வச்ச கேரட்டு பீன்ஸ் எடுத்து போட்டுக்கிறேங்க. இது ஏற்கனவே பாயில் பண்ணி தான் வச்சுருக்கு. இது கூட உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கு, அதையும் எடுத்து சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நீங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா பத்திரும், அடி பிடிச்சிரும். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி இதில் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டாணி நல்லா வேக வச்சு மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் இது கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இது எல்லாமே குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. அப்போ தான் எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆகும். நம்ம மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அந்த காரமும் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த லேயர் செய்ய போயிடலாங்க. இப்போ மாவு எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா பெருசாக செஞ்சு அதை கட் பண்ணும்பொழுது சின்னதாகிடும். ஸோ அதனால் சின்னதாகவே செஞ்சிங்கன்னா அதில் கட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பாலாக செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும் பொழுது ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாது. ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு ஷேப் வச்சுக்கோங்க. ஒரு கப்போ இல்லை ஒரு பிளேட் மாதிரி அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈவன் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ நான் எல்லா பால்ஸும் தேய்ச்சாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு
தேய்ச்ச அந்த சப்பாத்தி மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா மாவு தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து போட்டு அது மேலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு தூவிடுங்க. இதே மாதிரி எல்லா இதுலேயும் செய்யுங்க. கடைசியாக வைக்கிற அந்த சப்பாத்தி மேலே மட்டும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம லைட்டாக பாயில் பண்ணி எடுக்கும் பொழுது எடுத்துட்டு பிரிக்கும் பொழுது ஈஸியாக வரும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த எண்ணெயை போட்டு அது மேலே மாவு தூவி விடுறோம். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. இதை லைட்டாக தேய்ச்சிக்கலாங்க கொஞ்சம். பாருங்கள், இதுவே ஷேப் ஈவனாக வரல. நீங்கள் வந்து ஒரு கப்போ ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈவன் ஷேப் வந்துடும். உங்களுக்கு ஜாஸ்தி வேஸ்டேஜ் வராது, ஷேப்பு கரெக்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துன பிறகு ஒரு 2 டைம் நல்லா ஒரு பெருசாக வர அளவுக்கு லைட்டாக தேய்ச்சிக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக பாயில் பண்ணிக்கலாங்க. ஒரே ஷேப்பாக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும். பின்னாடியெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டுக்குங்க. தோசைக்கல் லைட்டாக காஞ்சோடனே நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக பாயில் ஆன 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது லேயராக எடுக்கும்பொழுது கரெக்டாக வரும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ நம்ம அந்த எண்ணெயெல்லாம் விட்டுருக்கனால பிரிக்கும்பொழுது ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்தோடனே அதை கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அந்த கார்னர்லாம் பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது. இதே ஈவன் ஷேப்பு தான் இந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சமோசா எவ்வளோ பெருசு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கணுங்க. இது ஸ்மால் சைஸ் சமோசா தான் வரும். ஸோ அதுக்கு இது போதும். உங்களுக்கு பெரிய சைஸ் சமோசா வேணும்னா நல்லா பெருசாக தேய்ச்சி இந்த அளவுக்கு ஃபுல்லாக வரணுங்க. நான் இதுவே 2ஆக கட் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்மால் சைஸ் சமோசா தான் கிடைக்கும். இப்போ அதை கட் பண்ணி அந்த வேஸ்டேஜெலாம் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதை நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட தனியாக சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது உள்ளேயில் பாயில் ஆகிருக்காதுங்க, அதனால் தோசைக்கல்லில் போட்டு பாயில் பண்ணி அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். சின்ன சமோசா இருந்தால் போதும். பாருங்கள், கரெக்டாக ஷேப்புக்கு வந்துருச்சு. கையில் இது வேகமாக இழுத்துடாதீங்க, அப்புறம் எல்லாமே பிஞ்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுவே நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சமோசாவோட லேயர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு லேயராக பிரிக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பிரித்தோம்னா தனித்தனியாக வந்துடும் ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த எண்ணெயும் மாவும் போடுறது. பாருங்கள் எப்படி பேப்பர் மாதிரி வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க, சமோசா லேயர் ரெடி. நம்ம இதை வந்து ரோல் பண்ணி உள்ள மசாலா ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ நான் வந்து எப்படி சமோசா ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கரெக்டாக க்ளோஸ் பண்ணும் பொழுது இது பிரிஞ்சு வந்துடும். அதே இந்த மைதாவை கரைச்சி வச்ச மைதாவை அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே பேஸ்ட்டு ஒட்டிக்கும். மசாலா அதே மாதிரி கரெக்டாக சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள். ஜாஸ்தி ஃபில் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இதை நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி
அந்த பேஸ்ட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதை நல்லா ஒட்டிக்கும், எண்ணெயில் போடும்பொழுது பிரிஞ்சு வராது. ஒரு 2 டைம் 3 டைம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க ஷேப்பு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது வராது, 2 டைம் 3 டைம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், சமோசா சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா சமோசாவும் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஒரு 2 சமோசாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது உங்களுக்கு பார்த்த ப்ராசஸ் பெருசு மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் வெறும் ஆனியன் கூட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் வெறும் ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி ஃபில் பண்ணி கூட சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸே வைக்கணும்னு இல்லை. அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுத்தாச்சு. சூடான சுவையான சமோசா, வெஜிடபிள் சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் சாஸு இல்லை இந்த பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.